பூண்டு சாப்பிடுவதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்பு கொண்டது இந்த பூண்டு. இது இரத்த வெள்ளை அணுக்களின் தொகுப்பை தூண்டுகிறது. இதனால் தொற்று நோய்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடலில் அதிகரிக்கும். தொடர்ந்து பூண்டை சாப்பிட்டு வந்தால் உடலில் பலம் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஜலதோஷம் மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்களின் அபாயத்தை குறைக்கும். இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். இருதய நன்மைகளை கொண்டது இந்த பூண்டு. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும், இரத்த கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்கவும் உதவுகிறது. இந்த நன்மைகள் அனைத்தும் இதயத்திற்கு நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. பூண்டில் உள்ள முக்கியமான சில வேதிப்பொருட்கள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. அல்சைமைன் மற்றும் டீமென்சியா போன்ற நரம்பியல் நோய்களிடமிருந்து பாதுகாக்கிறது. பூண்டின் ஆக்சிஜனேற்ற பண்புகள் மூளையில் உள்ள ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் வீக்கத்தையும் குறைக்கும். சிறந்த அறிவாற்றல் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் பூண்டு. தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் பண்புடையது. பூண்டில் சக்தி வாய்ந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறது. இவை பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை போன்ற பல தொற்று நோய்களை எதிர்த்து போராடும். சுவாச நோய் தொற்றுக்கள், தோல் நோய் தொற்றுக்கள் மற்றும் உணவு நச்சுத்தன்மைக்கு கூட இது ஒரு இயற்கை தீர்வாக பயன்படுத்தப்படும். புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும். பூண்டு பல ஆய்வுகள் செய்த பின்பு பூண்டில் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் பண்பு இருக்கிறது என்று கண்டறியப்பட்டது. பெருங்குடல், வயிறு மற்றும் புரோட்டோஸ் புற்றுநோய் உட்பட்ட பூண்டில் உள்ள ஆர்கன்சேல் என்ற கலவைகள், ஆர்கனேஸ் சல்பர் என்ற கலவைகள் புற்றுநோய் எதிர்ப்பு விளைவுகளை கொண்டுள்ளது. இதனால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி குறைந்து புற்றுநோயை வராமல் தடுக்கும். செரிமானத்திற்கு உதவுகிறது. இது செரிமான நொதிகளின் உற்பத்தியை செயல்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வீக்கம், அஜீரணம் மற்றும் செரிமான கோளாறுகளை சம்பந்தமான நோய்களை தடுக்கிறது. பூண்டை தொடர்ந்து உட்கொள்வது ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கும். எலும்பின் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும். அதாவது பூண்டில் உள்ள அதிக அளவு மாங்கனீசு, அதாவது ஜிங்க், வைட்டமின் B6 ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கும். ஊட்டச்சத்துக்கள் எலும்புகளுக்கு மிகவும் அவசியம். அது மட்டுமல்லாமல் கீழ்வாதம் போன்ற எலும்பு தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கும். உடல் எடையை குறைக்கவும் பயன்படுகிறது. எடை இழப்பு செய்வதற்கு பூண்டு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும், பசியை குறைக்கவும், உடலில் கொழுப்பை குறைக்கவும், வயிறு எரிச்சல் மற்றும் சம்பந்தமான பல நோய்களை குறைக்கும். உணவில் பூண்டு சேர்த்துக் கொள்வது உடல் எடையை குறைப்பதற்கு நல்லது. இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தும். பூண்டு நாம் தொடர்ந்து எடுக்கும்போது இரத்த சர்க்கரை நேர்மறையாக கட்டுப்படுத்தப்படும். உண்ணாவிரத இரத்த குளுக்கோஸ் அளவை குறைத்து இன்சுலின் உற்பத்தி திறனை மேம்படுத்தும். நீரிழிவு நோய்களுக்கு மற்றும் அபாயத்தில் உள்ளவர்களுக்கு இதை தொடர்ந்து பயன்படுத்தலாம். தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பூண்டில் உள்ள முக்கியமான வேதிப்பொருட்கள் சர்மத்தை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கும். இதில் உள்ள ரேடிக்கல்கள் முன்கூட்டியே வயதாகும், அதாவது தோலில் சுருக்கம் போன்றவற்றை கட்டுப்படுத்தும். பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பரு மற்றும் புறத்தோல் நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கும். சளி மற்றும் காய்ச்சல் அறிகுறிகளை குறைக்கும். குளிர் மற்றும் காய்ச்சல் அறிகுறிகளுக்கு பூண்டு ஒரு நல்ல இயற்கை தீர்வாகும். இதன் ஆன்டிவைரஸ் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நோயின் தீவிரத்தை கால அளவையும் குறைக்கும். சளி மற்றும் காய்ச்சல் வரும்போது பூண்டை உட்கொண்டு வந்தால் இதற்கு விரைவான நிவாரணம் கிடைக்கும். பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நீண்ட காலமாக பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் பூண்டு முக்கிய பங்கு இருக்கிறது. குறிப்பாக ஆண்களில்
இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவும். இது விரைப்பு செயல்பாட்டை மேம்படுத்தும். ஒட்டுமொத்த பாலியல் செயல்திறனை மேம்படுத்தும். தினமும் பூண்டு சாப்பிட்டால் என்ன நடக்கும்? நாம் தினமும் பூண்டு சாப்பிட்டு வந்தால் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இருதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும், தொற்று நோய்களை எதிர்த்து போராடும், புற்றுநோய்களின் வாய்ப்பை குறைக்கும், செரிமானத்திற்கு உதவும், எடையின் இழப்பை குறைக்கும், இரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தி நோய் மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பூண்டை பச்சையாக சாப்பிடுவது நல்லதா? ஆம், பச்சையாக சாப்பிடுவது நல்லதுதான். அதில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் நல்ல பயனளிக்கும். பச்சை பூண்டு அதன் சிகிச்சை பண்புகளுக்கு காரணமாக அல்சிலின் போன்ற சேரியல் சேர்மங்களை வைத்திருக்கிறது. சுவை மிகவும் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த பூண்டை சமைத்து சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் சமைத்து சாப்பிட்டால் சிறிது நன்மைகள் குறைவாக இருக்கும். யார் பூண்டை பச்சையாக சாப்பிடக்கூடாது என்றால், சில நபர்கள் செரிமான பிரச்சனைகள், ஒவ்வாமை போன்றவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இறப்பை உணவு குழாய் அல்லது உணர்திறன் வயிறு உள்ளவர்கள் பச்சை பூண்டு சாப்பிட்டால் எரிச்சலை உண்டாக்கும். இரத்தப்போக்கு கோளாறு உள்ளவர்கள், இரத்தத்தை மெலிக்கும் மருந்துகளை உட்கொள்பவர்கள் பச்சை பூண்டை சாப்பிடுவதை முன்னால் மருத்துவரை அணுக வேண்டும். பூண்டு சாப்பிடும் ஆரோக்கியமான வழி என்னவென்றால், பூண்டின் ஆரோக்கிய நன்மைகள் எப்படி வரும் என்றால், அதை பச்சையாக சாப்பிட்டால் மட்டும்தான் வரும். ஆனாலும் அது பலருக்கு பச்சையாக சாப்பிடுவது பிடிக்காது. எனவே இதை நீங்கள் எண்ணெயில் வசக்கி தாளித்தோ சாலடுகள் செய்து நீங்கள் சாப்பிடலாம். பூண்டை நசுக்குவது அல்லது நறுக்குவது அதன் சிகிச்சை விளைவுகளுக்கு நல்ல பயனளிக்கும். பூண்டை சாப்பிட சிறந்த நேரம் என்று எதுவும் கிடையாது. சிலர் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்வது நன்மை அளிக்கும். ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக உறிஞ்சி அதை நம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் எடுத்து செல்லும் பண்புடையது இந்த பூண்டு. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லிங்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.